ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சிருஷ்டி வைச்சித்ரியத்துல ஒரு பூர்ணமான ஒரு நிலை அப்படிங்கிறது மனித பிறவி என்று சாஸ்திரங்களால சொல்லப்படுகிறது. சிந்தித்தல், விரும்புதல், செயல்படுதல், விரும்பினதை அடைதல், இவைகள்லாம் மனித பிறவிக்குள்ளதான ஒரு தனித்துவமான விசேஷங்கள். மற்ற பிறவிகளுக்கெல்லாம் ஆகார நித்ராபய மைதுனானின்னு சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், வம்ச விருத்திங்கிறது தெரியும், குழந்தை பெற்றுக்கிறது தெரியும், தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கு. அதை தாண்டி பகுத்தறிவு அப்படின்னு தமிழ்ல சொல்றா பத்தியில, சம்ஸ்கிருதத்துல அதுக்கு விவேகம்னு பேரு, விவேச்சன புத்தின்னு பேரு. பிரித்து பார்க்கிறது, இது நித்தியம், இது அனித்தியம், இது சுகம், இது அசுகம், இது சத்தியம், இது அசத்தியம் இத்தியாதி விஷயங்கள் பிரித்து பார்க்கக்கூடியதான ஒரு அறிவு அப்படிங்கிறது மனிதனுக்கு தான் பகவான் கொடுக்கிறான். ஒரு சுகமா இருந்தாலும் அது சுகமா இருந்து நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதா, துக்கமா இருந்து சுகத்தை கொடுக்கக்கூடியதா, சிலது சுகமா இருந்து துக்கத்தை கொடுக்கும், சிலது துக்கமா இருந்து சுகத்தை கொடுக்கும். அது எப்படி சார்னா, விளக்கெண்ணெய் குடிக்கிறதே துக்கமா இருக்கும், ஆனா நமக்கு சுகத்தை கொடுக்கும். பால் பாயசம் குடிக்கிறதே சுகமா இருக்கும், ஆனா பின்னாடி சுகர் ஜாஸ்தியா போயிடும். இது மாதிரி நம்ம கவனிச்சோம்னா இதெல்லாம் பிரிஞ்சு பாக்குறதுங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் பகவான் கொடுக்கறான். இது வெறும் பால் பாயசம் விளக்கெண்ணையோடு நிறுத்திக்க கூடாது. வாழ்க்கையில நாம வாழற காலத்துல இது மாதிரி உள்ள விஷயங்கள்ல இருந்து நாம் வெளியில எது நித்தியமா, சத்தியமா, சாஸ்வதமான ஒரு சுகமோ, ஒரு இன்பமோ, ஒரு ஆனந்தமோ, ஒரு பேரின்பமோ அதை அடையணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் முதல்ல போதிக்கிறது. அப்புறம் அதற்குள்ளதான வழிகளை காண்பிக்கிறது. ஒரு வழியா சொல்லாம பல வழியா சொல்றது. காரணம் என்னன்னா, ரெண்டு காரணத்தினால. ஒண்ணு யதா ருச்சி யதா அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. நமக்கு எது பிடிக்கிறதுன்னு இருக்கு. பிடிக்கிறதுன்னா எப்படின்னா, செய்யும் போது அதுல ஒரு இன்வால்மெண்டோட இருக்கணும். நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும். சில பேருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றதுல ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கும், கவனிச்சேன். இன்னும் சில பேருக்கு பார்த்தேன்னா அபிஷேகம் பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. இன்னும் சில பேருக்கு பாராயணம் பண்ணிட்டே இருப்பா. பார்த்தேன்னா எப்ப பாரு பாராயணம் பண்ணும். நம்ம பாகவத பெரியவாள்னு ஒருத்தர் இருந்தார் திருவல்லிக்கேணியில. பார்த்தவாளுக்கு அவருக்கு பாகவத பெரியவாள்னு பேரு, கோவிந்த தாமோதர சுவாமின்னு பேரு அவருக்கு. ஆனா அவர் பாகவத பெரியவாள்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு உத்தியோகத்துல இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தது. நம்ம பரமாச்சாரியால பார்த்த போது பரமாச்சாரியால் நாராயணியம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணு. நம்ம அனந்தராம தீட்சிதர் அப்படிதான் சொல்லுவார். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு அதுதான் சரியா இருக்குங்க. அவருக்கு கார்த்தால 6 மணிக்கு போனா சாயங்காலம் 4 மணி 5 மணி, இல்லைன்னா கார்த்தால 8 மணிக்கு 10 மணிக்கு போனா ராத்திரி 10 மணி. இது மாதிரி எல்லாம் ஒரு தாறுமாறா ஷிஃப்ட் கம்பெனில. என்ன அதனால என்ன பண்ணுவாருன்னா, ராத்திரி 3 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு வந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு பாராயணம் பண்ணுவார். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவார். ஒரு நாளைக்கு ஒரு சுந்தரகாண்ட பாராயணம் பண்றதா இருந்தா 6 மணி நேரம் ஆகும். நல்லா பழக்கம் உள்ளவாளுக்கு 6-6.5 மணி நேரம் பாராயணம் பண்ணுவார். அது மாதிரி நாராயணியை முழுக்க ஒரு நாள் பண்றதா இருந்தா 5 மணி நேரம் ஆகும். நல்லா பழக்கம் உள்ளவாளா இருந்தா 1 மணி நேரத்துக்கு 20 தசகம் தான் ஆகும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவாளுக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான சுந்தரகாண்ட பாராயணம், ஆயிரக்கணக்கான நாராயணிய பாராயணம், இதுக்கு மத்தியில தினப்படி பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம். 7 நாளைக்கு ஒரு தடவை பாகவதம் முடிச்சிருவார். அந்த பாராயணம் தனி.
இதுக்கெல்லாம் டைம் வேணுங்கிறதுக்காக கார்த்தால ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்தோடனே படுத்துக்க மாட்டார். இப்படி உள்ளவா உண்டு. நம்ம கிருஷ்ணபிரேம அண்ணாவோட அகிலான்னு ஒரு மாமி இருந்திருந்தா, இப்ப இருக்கா அந்த மாமி. இங்க பார்த்த எல்லாம் தெரியுமா, அண்ணா எங்கெங்கெல்லாம் நடக்கிறாரோ அந்த பாதையெல்லாம் கோலம் போட்டுட்டே போவார். எங்க நடக்கிறாரோ அந்த பாதையெல்லாம் கோலம் போட்டுட்டே போவார். அந்த மாமியை பார்த்தா ஏதோ சாதாரண மாமி மாதிரி இருக்கும். காலேஜ்ல சீஃப் ப்ரொஃபசர் அந்த மாமி, கவர்மெண்ட் காலேஜ்ல. எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தருடைய ருச்சி, யதா ருச்சி யதா அதிகாரம். அடுத்த நிலை, எனக்கு இஷ்டம் இருந்தாலும் எனக்கு அதுக்கு சாஸ்திரம் எனக்கு அது விதிச்சிருக்கான்னு. இவர் ஜலம் குடிக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். ஜலத்தை காப்பர் பாத்திரத்துல குடிச்சா விசேஷம், இரும்பு பாத்திரத்துல குடிச்சா தோஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பாலை சில்வர்ல குடிச்சா விசேஷம், காப்பர்ல குடிச்சா தோஷம்ங்கிறது. ஜலத்தையே காப்பர்ல குடிக்க சொல்றது, பாலை காப்பர்ல குடிக்காதேன்னு சொல்றது. ஏன் நான் காப்பர்ல குடிச்சா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்க முடியுமா? அது ஒரு சயின்ஸ். அது மாதிரி சாஸ்திரம் சில விஷயங்களை நமக்கு விதிக்கிறது. இப்படி உள்ளவர்களுக்கு இது மாதிரியான ஒரு முறையில போனாதான் அது பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அது இந்த ஜென்மாவோட ஒரு சம்ஸ்காரம், முந்தின ஜென்மாவோட சம்ஸ்காரத்தினுடைய தொடர்வது. இதுல உயர்வு தாழ்வுன்னு கிடையாது. இப்ப காப்பர் உயர்வா, சில்வர் உயர்வா, கோல்டு உயர்வா, இதெல்லாம் நீங்க தீர்மானம் பண்றது. அது எல்லாமே உயர்வு தான், எல்லாமே உயர்வு தான். அது மாதிரி எல்லாமே உயர்வு தான். இந்த ஜென்மாவில நாம எப்படி போகணுங்கிறத பகவான் தீர்மானம் பண்ணிதான் இந்த ஜென்மாவை கொடுக்குறாரு நமக்கு. இது ஒரு உயர்வு தாழ்வு மாதிரி ஜனங்கள்கிட்ட மூட நம்பிக்கையை வளர்த்துட்டான். இதுக்கு ஒரு சின்ன புதியரா மாதிரி சொல்லணும்னா, அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு மயக்க மருந்து கொடுப்பா பத்தில, குளோரோஃபார்ம். அது 3 வகையா இருக்கு. அதுல ஒரு வகை சில பேருக்கு கொடுத்தா கோமா வருதுன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சா. அது ஒரு டாக்டர் அவர் ஸ்பெஷலா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். ஏன்னா அந்த ஜீனோட அமைப்பு அது மாதிரி, அந்த ஜீனுக்கு அந்த மருந்து ஒத்துக்கல்ல. அப்ப ஒரே வார்த்தையில ஜீனுக்கு மருந்து ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அப்படிதானே நாங்களும் சொல்றோம். இந்த ஜீன் இந்த ஜென்மா, இதுக்கு இந்த பாதை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இன்னும் சொல்ல போனா, மதங்காதி மகரிஷிகள் கார்த்தால 4 மணிக்கு எழுந்து பிராத்த ஸ்நானம் பண்ணி பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம தியானத்தை ஆரம்பிச்சு ராத்திரி 10-11 மணி பரியந்தம் ஜபதபாதிகள் பண்ணின மகரிஷிகள் எந்த இடத்துக்கு போனார்களோ அதே இடத்துக்கு தான் பெருக்கி சாணி தெளிச்சு கோலம் போட்டு புஷ்பம் எடுத்து பழங்கள்லாம் கொண்டு வச்சு ராமநாமா ஜபம் பண்ணின சபரியும் போனாள்னு இருக்கு. எத்தனத்தை சுகுதாத்மானா விஹரந்தி மஹர்ஷயா தத் புண்ணியம் சபரி ஸ்தானம் ஜகாமாத்ம சமாதினா. ஸ்பஷ்டமா இருக்கு ராமாயணத்துல. எத்தனத்தையே சுகுதாத்மானா, சுகுதாத்மாக்களான மதங்காதி மகரிஷிகள் எந்த இடத்துக்கு போனார்களோ விஹரந்தி மகரிஷயா தத் புண்ணியம் சபரி ஸ்தானம், அந்த இடத்த சபரி அடைஞ்சால்னு இருக்கு. அப்ப இதுல மகரிஷிகள்ங்கிறதுனால உயர்வு, ஜபம் பண்ணினதுனால உயர்வு, அக்னிஹோத்திரம் பண்ணினதுனால உயர்வு, பூ பறிச்சு வச்சதுனால மற்றம்னு எங்கேயா இருக்கான்னு அவரவர்களுக்குள்ளதான ஒரு விதி, அது ருச்சி. இப்படி ஒரு பரீட்சையில வரும்போது இப்படி ஒரு பிரிவு இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் ருச்சியாவும் இருக்கணும், எல்லாருக்கும் அதிகாரமாவும் இருக்கணும்னு ஒரு பாதைய காண்பிக்கணும்னு தான் வியாசாச்சாரியால் ஆரம்பிச்சு இந்த பக்தி மார்க்கத்தை காண்பிச்சார்னு இருக்கு சாஸ்திரங்கள். இந்த பக்தி மார்க்கம்ங்கிறது எல்லாருக்கும் ருச்சி. இதை பிடிக்காதுன்னு சொல்லவே தர முடியாது. எல்லாருக்கும் அதிகாரம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்மாக்கள்லாம் வரும்போது தேசகால நியமங்கள், பாத்திரங்கள், பாத்திர விசேஷணங்கள்லாம் உண்டு. இந்த தேசத்துலதான் பண்ணலாம், இந்த காலத்துலதான் பண்ணணும், இன்ன நியமத்தோட தான் பண்ணணும், இன்னார்தான் பண்ணணும், இப்பதான் பண்ணணுங்கிறதெல்லாம் உண்டு. பக்திக்கு அப்படி கிடையவே கிடையாது. எப்ப வேணாலும் பண்ணலாம், எந்த தேசத்துல வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம்.
அதுலயும் பாகவதம் அப்படிங்கிற அந்த மகாபுராணம் பக்தியினுடைய சாரமாக அமையறது. பக்தியா பாகவதம் ஞேயம் அப்படின்னே பாகவதம் சொல்றது. அந்த பாகவதமும் பொதுவாவே பக்திக்கு தேசகால நியமங்கள் கிடையாதுன்னு சொன்னாலும் பாகவதத்துல கடைசியில இந்த பாகவதத்தை புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்தியாம்ங்கிறது. இந்த 3 இடத்துல பாராயணம் பண்ணினா ரொம்ப விசேஷம்ங்கிறது. அதே பாகவதமே புஷ்கரம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் அஜ்மீர் பக்கத்துல இருக்காது, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல. மதுரா நம்ம எல்லாருக்குமே தெரியும். துவாரக எல்லாருக்கும் தெரியும். இந்த 3 இடம் ரொம்ப விசேஷம்ங்கிறது. அதுல இந்த துவாரகையில இன்னிலேருந்து மகாத்மியம். இப்ப நாளை கார்த்தால மூல பாராயணம் ஆரம்பம், சாயங்காலம் பிரவச்சனம், 1 வாரம் சப்தாகம் அப்படிங்கிறது நம்ம பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம். நம்ம சாமர்த்தியம் இல்லை. சாமர்த்தியம் யார்கிட்ட பணம் இல்லை, யார் செலவழிக்கல. இல்ல சம்பாதிக்கிற பணம் செலவுக்கு தான் நடக்கிறது. எல்லாருமே சம்பாதிச்சு செலவழிக்க தான் செலவழிக்கிறோம். நீங்க செலவழிக்காம புதைச்சு வச்சா பின்னாடி வரவடுத்து செலவழிக்க போறாத. இது எங்கேயுமே நின்னதா சரித்திரம் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுறதான ராஜராஜ சோழனுடைய ஒரு ஆட்சி காலமே 13 வருஷம் தான். யாருக்கா தெரியுமா? அது அவன் டாப்ல இருந்ததுங்கிறதே 13 வருஷம் தான். நமக்கு 13 வருஷம் நிமிஷமா கடந்துட்டு போறோம். நான் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு பகவான். இது மாதிரியான ஒரு சங்கம், இது மாதிரியான ஒரு ஸ்மரணம், பகவத் ஸ்மரணம், க்ஷேத்திரம், மூர்த்தி, தீர்த்தம் கையோட ஆரம்பிச்சு சோமநாத், தாருகாவனம்ங்கிற நாகேஸ்வரம், இதெல்லாம் பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய சாநித்திய க்ஷேத்திரங்கள். கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் துவாரக விசேஷம், கிருஷ்ணாவதாரம் காலத்திலேயே சோமநாத் விசேஷம், நாகேஸ்வரம் விசேஷம். இதெல்லாம் பாகவதத்திலேயே இருக்கு. இந்த உற்சவங்கள்லாம் பிரபாச தீர்த்தத்துக்கு வந்தான் அர்ஜுனன், பிராச்சி சரஸ்வதிங்கிற நதி. இப்ப நம்ம இன்னைக்கு 18ஆம் தேதி போகிறோங்க. இந்த இடங்கள்லாம் பகவத் சாநித்தியத்தோட உள்ளது. இதுல பொதுவா இத யாத்திரையா நாம பண்றோம் அப்படின்னா டூர் டிராவல் அது மாதிரி கிடையாது. குறிப்பிட்டு இங்க பண்றதுங்கிறது சத்சங்கம் மட்டும்தான். ஒரு இடம் பார்க்கறது மட்டும் இல்ல. இந்த இடத்துல பாகவதத்தை நம்ம பாராயணம் பண்ணினா பரம புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்றது. பாகவத பாராயணமே மோட்சப்பிரதமானது. ஆலயம் ஊரகோ ரசிகாக புவி பாவுகாக அப்படின்னு பாகவதமே சொல்றது. நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சயுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். வேதமாகிற மரத்தில் பழுத்ததான நழுவின பழமான பாகவதம்ங்கிற இந்த பழத்தினுடைய பழத்தை சாரம்னு கூட சொல்லல, பழத்தை பிபத குடிங்கோ. ஒரு தடவை குடிச்சா போருமா? கங்கா ஜலவ கணிகா பீத்தான்னால் ஆச்சாரியார். கங்கா ஜலத்தை ஒரு சொட்டாவது சாப்பிடணும்னார். அது மாதிரி சொல்லியிருக்காருன்னா அப்படி இல்லை. ஒரு தடவை சாப்பிட்டாலே போரும். மோட்சத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலே போரும். ரசிகாகாங்கிறதாங்க. ரசிக்கிறவன் இருக்கா பாருங்க, சாப்பிட்றவாளை கவனிச்சாலே புரியும். பள்ளத்தை தூக்குற மாதிரி ரசனை இல்லாம ரசிக்காம சாப்பிட்றவர்களுக்கு கொஞ்சமா சாப்பிட்டாலும் ரசிச்சு சாப்பிடுவா. அந்த வாயில போட்டு அந்த டேஸ்ட் அனுபவிச்சு சாப்பிட்றவா மாதிரி. அது மாதிரி பாகவதம்ங்கிறது ரசிச்சு கேட்கணும். ரசிச்சு கேட்டா ஒரு தடவை கேட்டது போரும்னு தோணாது. ஆலயம்னு இருக்குங்க. இதுக்கு 2 அர்த்தமா சொல்லலாம். லயமாற பரியந்தம் கேட்கணும். நம்ம கேட்கிறோமா கேட்கலையான்னு நமக்கே தெரியாத பரியந்தம் கேட்கணும். சமாதி ஸ்திதி அடையிற பரியந்தம் கேட்கணும். அப்படி ஒரு அர்த்தம். சமந்தாத்து லயம்னு மோட்ச பரியந்தம்னு அர்த்தம். ஒரு ஜென்மான்னு இல்ல, பல ஜென்மாவா இருந்தால் திரும்ப திரும்ப பாகவதம் கேட்கிற ஜென்மாவா அமையும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயாவது தப்பிச்சு எங்கேயாவது போய் பிறந்திருந்தோம்னா வாழ்க்கை முழுக்க ஒரு மிருகம் மாதிரி போராட்டம் தானே வாழ்க்கை. இப்ப நாம உள்ள பிரச்சனைகளையே போராட்டம். இது போராட்டம் இல்ல. உலகத்துல நடக்கக்கூடியதான
சண்டை சச்சரவுகள் அந்தந்த தேசங்கள்ல உள்ளதான ஒரு வாழ்க்கை முறையை நீங்க கவனிச்சேன்னா எது போராட்டம்ங்கிறது புரியும். பங்களாதேஷோ அல்லது மற்ற தேசங்களோ, ஆப்கானிஸ்தானோ அல்லது உக்ரைனோ, எந்தெந்த ஊரோ ஜனங்கள் பறக்கிறது. இப்ப இன்னைக்கு ராத்திரி இருப்போமா, நாளைக்கு இருப்போமா, நாளைக்கு என்ன பண்ணுவோம், சோத்துக்கு என்ன பண்ணுவோம், என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற கஷ்டம். அப்படிலாம் இல்லையே, நமக்கு சௌக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு பகவான். நம்ம புண்ணியம்தான் நல்ல ராஜாக்கள் நமக்கு அமையறது அப்படிங்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா மேல மேல புண்ணியம் பண்ணணும், மேல மேல புண்ணியம் பண்ணணும். தேசமும் சுபிக்ஷமா இருக்கணும், நாமும் சாந்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சங்கல்பமா இருக்கணும். அதுல இந்த பாகவதம்ங்கிறது துவாரக க்ஷேத்திரத்துல எங்க பெரியவா பண்ண புண்ணியம், உங்க பெரியவா பண்ண புண்ணியம் எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுத்துருக்கு. இதை நாம உபயோகப்படுத்திக்கணும்னா பாராயண சமயத்துல இங்க இருக்கணும், விஷ்ணு சகஸ்ரநாமம் பிரவச்சன சமயத்துல இங்க இருக்கணும். இது கம்பல்சரி. நான் முதல்ல துவாரகையை பத்தின வீடியோலயே இதை சொல்லியிருக்கேன். நீங்க சுத்தி பார்க்கணுங்கிறது ஆசையா இருந்தாலும் 2-3 இடம் தான் முக்கியமான இடம்ங்கிறது. இந்த பேட் துவாரகைன்னு ஒரு இடம், இந்த துவாரகாதீஸ்வரனுடைய கோவில். இது கோவில் இங்க இருந்து 10 நிமிஷம் தான் நடந்தா கோவில். அதனால நித்தியப்படியே மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு கிளம்பி போனேன்னா 4 மணிக்கு கோவில் திறக்கிறா. தரிசனம் பண்ண கையோடு திரும்பி வந்தா 5 மணிக்கு டீ சாப்பிட்டு கதைக்கு உட்கார்ந்துக்கலாம். பேட் துவாரகை நாமளே ஒரு நாள் பேட்டு வருவோம், நம்ம எல்லாருமே பேட்டு வராம. இந்த 2 தவிர தாருகாவனம், கோபி தாம்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த கோபி சந்தனம் நாம இட்டுக்கிறோமே, அது எங்க உலகம் முழுக்க எங்கேந்து கொடுக்கறான்னா இங்க ஒரு இடம் இருக்கு. பகவான் 16,108 பத்னிகளோட உடம்பு முழுக்க சந்தனம் தடவின்ற நிலையோட பகவான் ஸ்நானம் பண்றான், ஜலக்கிரீடை பண்றான். இங்க ஒரு குளம் இருந்தது. அவர்கள் உடம்புல உள்ள அந்த சந்தனங்கள் எல்லாம் அந்த ஜலத்துல கலந்து ஒரே சமயத்துல 16,000 பேர் குளிச்சா உடம்புல உள்ள சந்தனங்கள் எல்லாம் கலந்து அந்த பிரதேசம் முழுக்கையே சந்தன மண்ணா போயிடுது. அதுக்குதான் கோபி சந்தனம்னு பேரு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா 5100 வருஷம் முன்னாடி நடந்த கதை. இன்னி பரியந்தம் ஒரு நாளைக்கு 1000 கிலோ 2000 கிலோ வெட்டி எடுத்துட்டே இருக்கா, வந்துட்டே இருக்கு மண். பாக்கி எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த மண் இருக்காது, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதை சுத்தி ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும், மண் வந்துட்டே இருக்கு. அங்க போய் பார்க்க போறோம். நாகேஸ்வர் ஆச்சரியமான க்ஷேத்திரம். நாகேந்திர ஹாராய திரிலோச்சனாய அப்படின்னு பரமேஸ்வரனை பத்தி எப்ப எந்த இடத்துல யாரு வர்ணிச்சாலும் நாகபூஷணனா தான் வர்ணிக்கிறார் பகவான். ஏன்னா எல்லாம் நம்ம சரீரத்துல உள்ள எல்லா சக்கரங்களும் நாகத்தினுடைய ஒரு மேல சுத்தின்ற நிலையில தான் இருக்கு. எல்லா இடத்துலயுமே லிங்க ஸ்வரூபமா தான் பகவான சக்கரங்கள்ல சொல்றது. நம்மளுடைய குண்டலினி சக்தியே நாகரூபத்துலதான் வர்ணிக்கிறது சாஸ்திரம். அதுதான் நாகம்னு நாம் சொல்றதே தவிர இந்த ரோட்ல போற பாம்பை இல்லை. அது மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்றது. அந்த நாகேஸ்வரன் பகவான் இங்க தாருகாவனம்ங்கிறது இதுதான். ரிஷிகள் எல்லாம் பரமேஸ்வரன் மேல ஏவலை ஏவி விட்டால் புலியையும் யானையும் ஏவி விட்டால் பகவான் புலித்தோலை மான்தோலை மேல போட்டுண்டார். காரணம் ரிஷி பத்னிகள் பரமேஸ்வரன்ட்ட மயங்கினார்கள். ஒரு புராணத்துல ஒரு சரித்திரம் வருவது. பரமேஸ்வரன் யுவானம் அதிசுந்தரம்னு அந்த தாருகாவனம்ங்கிற க்ஷேத்திரத்துலதான் அந்த நாகேஸ்வரம் இருக்கு. அதை தாண்டிதான் கோபி தாம் அப்படிங்கிறது இருக்கு. சோமநாத அவ்வளோ விசேஷம். சோமநாதம்ங்கிறது இருக்குதுல பரமேஸ்வரனை சந்திரனால பூஜை பண்ணப்பட்டதான, சோமன்னா சந்திரன் அர்த்தம். சந்திரகலாதரனா பரமேஸ்வரனை சந்திரசேகரன், சந்திரசூடன், சசிதரன். இந்தியா முழுக்கடுத்த எல்லாம் இந்த சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவான பேர் நிறைய இருக்கும். சோமன் அப்படின்னே பரமேஸ்வரனுக்கு பெயர். உமையா சகித சோமஹான்னு அம்பாலோட சேர்ந்து இருக்கிறவனுக்கு சோமன்னு பேர். சோமன்னா பரமேஸ்வரனை குறிக்கும், சந்திரனை குறிக்கும், வஸ்திரத்தை குறிக்கும். நம்ம கட்டிக்கிற வேஷ்டிக்கு சோம, கேரளால சோமன்னு தான் சொல்லுவா. இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒரிஜினல் அர்த்தம்ங்கிறது சந்திரசேகரனா உள்ள பகவான். அந்த பகவான் அந்த அந்த இடம்தான். எத்தனை பழைய காலத்துல கஜினி முகமது மாதிரி படையெடுத்து வரணும், முயற்சி பண்ணணும். ஒரு
அந்த வார்த்தையில ஜாலத்துல ஒரு நிமிஷத்துல மாத்தி விடுறது. கஜினி முகது மாதிரி 18 தடவை முயற்சி, 18 தடவை அவனுக்கு முயற்சி பண்ணல. திருட்டு பையன், அவன் திருட வந்தான். 18 தடவை நாம விரட்டி அடிச்சிருக்கோம். அந்த கதையை சொல்லணும். 18வது தடவை வந்துதான் அவன் திருடின்னு போனானே தவிர 18 தடவையும் அவன் திருடதான் வந்தான். ஒரு வீட்டுல நான் ஒருத்தர் சாதாரணமா இருக்கிற சமயத்துல அவளை ஏமாற்றிட்டு திருடின்னு போறதுங்கிறது ஒரு சாமர்த்தியம். அது சாமர்த்தியமா நினைக்கிறவாளுக்கு ஒரு பெருமையா தோணுமே தவிர நம்மளை பொறுத்த பிறந்தவங்க அது ஒரு ஈனச் செயல். அது கடைசியில அந்த கோவில்லாம் நாசமாக்கப்பட்டது பின்னாடி வந்த படையெடுப்புனால. அதெல்லாம் சரி பண்ணி இந்தூருக்கே மகாத்மா, ஏன்னா எத்தனையோ பேருக்கு அந்த மகாத்மாங்கிற அந்த பேரை நாம் சொல்லாம விட்டுட்டோம். ஒரிஜினலா உள்ள மகாத்மாக்கள் எத்தனையோ பேர் உண்டு. இந்த சுதந்திரத்துல போராடினவர்கள், அதுல முக்கியமானவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். மகாத்மா மகாத்மா. இந்த பழைய பாரதத்தை ஒன்னாக்கினவர் அவர்தான். 56 தேசங்களுடைய தொகுப்பு தான் பாரதம்ங்கிறது. தனித்தனியாக நாம் தேசங்களை சொன்னாலும் இந்த 56 தேசங்களுக்கு தனியாக எல்லைகள் இருந்தாலும், மொழிகள் இருந்தாலும், ராஜாக்கள் இருந்தாலும், சட்டங்கள் ஒண்ணு, சாஸ்திரங்கள் ஒண்ணு, சம்பிரதாயங்கள் ஒண்ணு, வாழ்வியல் முறை ஒண்ணு. அதான் ஆச்சரியம். சட்டம் ஒரே மாதிரி சட்டம் தான். சனாதன தர்மம் தான் சட்டம்ங்கிறதுங்க. சாஸ்திரம் எல்லாருக்கும் வேதம் தான் சாஸ்திரம்ங்கிறது. சம்பிரதாயங்கள் ஆரம்பிச்சோம்னா மகர சங்கராந்தினா மகர சங்கராந்தி, ஆசேத்து ஹிமாச்சலம், தீபாவளின்னா தீபாவளி, கார்த்திகைன்னா கார்த்திகை, மகாசிவராத்திரினா மகாசிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசினா வைகுண்ட ஏகாதசி, எல்லாருக்கும் உண்டு. அது மாதிரி பிரமாணமான வேதம் உண்டு எல்லாருக்கும். ஏதோ இன்னைக்கு ஒரு சப்தாக நடக்கிறது. அவ ஒரு ஹோமம் பண்றா. அவளுடைய இதுல அதுல ஒரு மாற்றங்கள், ஒரு மலினங்கள்னா அந்த சம்பிரதாய அந்த முழுமையான அந்த சாஸ்திரத்தோட ஞானம் குறைஞ்சு வேணாலும் இருக்கலாமே தவிர அந்த இதை விடல பாருங்க. ஏன்னா எங்க போனாலும் இது இன்னைக்கு நடக்கிற விஷயம். இது இத ஒன்னாக்கின மகாத்மா பட்டேல், வல்லபாய் பட்டேல். அவருடைய முயற்சியால கட்டப்பட்டதான சோமநாத கஷேத்திரம். நாங்க 3-4 தடவை வந்திருக்கேன்னா நீங்க பார்த்தேன்னா ஆச்சரியமா இருக்குமா அந்த கஷேத்திரமே, அந்த கோவிலே, பரமேஸ்வரனே ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் தரிசனம் பண்றோம். அதோட பாகவத சப்தாகம் முடிச்சகையோட பொதுவா பஞ்சோக்ர பாபாகான்னு சாஸ்திரங்கள்ல 5 வகையான பாபங்களை மாபாதகங்கள்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்வர்ணஸ்தேயம், சுராபாரம், குருதாரகமனம், பிரம்மஹத்தி, தத் சம்சர்க்கம். பாபங்களை 9 வகையா பிரிக்கிறது. நவானாம் நவவிதானாம் பகுனாம் பகுவிதானாம்னு பிரம்மஹத்தி, மகாபாதகம், அதிபாதகம், சமபாதகம், உபபாதகம், சங்கலீகரணம், மலனீகரணம், அபாத்திரீகரணம், ஜாதி பிரம்சகரம், பிரகீர்ணகம். இப்படி 9 வகை. மகாபாதகம், உபபாதகம், அதிபாதகம், சமபாதகம். இப்படின்னா என்னன்னா அது ஒரு பெரிய, அதுவே 7 நாள் சப்தாகம் ஆயிடும். எந்தெந்த பாபம் எந்தெந்த செக்ஷன்ல சேரும்னு சொல்றது. இதுல மகாபாதகம்ங்கிறது டாப்ல உள்ளது, பிரகீர்ணகம்ங்கிறது கடைசியில உள்ளது. இந்த பிரகீர்ணகம்ங்கிறத சொல்லணும்னா மாதா பிது குருக்களை ஏகவச்சனத்துல பேசுறது. தொம்னு, நீ வா போன்னு சொல்றது. இன்னைக்கு சகஜமா இருக்கும். ஒரு காலத்துல கவனிச்செல்லாம் நாம எல்லாமே அப்பாவை வாங்கோன்னு தான் சொல்லுவோம். நம்ம அப்பாவை வாங்கோ போங்கன்னு தான் நாமளே சொல்லுவோம். குருநாதர் வரலாம். அம்மாவையே வாங்கோன்னு சொன்னவா பெரும்பாலும் சொல்லுவா, வாங்கோன்னு தான் சொல்லுவா குழந்தைகள். ஏன்னா மரியாதையானா அது ஒரு பூஜ்யதா ஸ்தானம் அது. அப்படிங்கிறதுக்காக நாளடைவுல நம்மளுடைய அந்த பிஹேவிங்ல இந்த டிவி எல்லாம் எல்லாம் கலந்து எல்லாத்தையும் பார்த்து அந்த பேச்சு உள்பட நமக்கு மாறி போயிடுது. சம்ஸ்காரமான பேச்சுகள்லாம் போயிடுது. இப்ப பெரும்பாலா எல்லாரும் பேசுறது, இவ டிவியில என்ன காமெடி பாக்குறாளோ, என்ன இது பாக்குறாளோ, அவன் என்ன மாதிரி ஸ்லாங்ல பேசுறானோ அதைத்தான் இவ பேசுறது. ஒரிஜினலா நாம் மரியாதையா, கண்ணியமா, பூஜ்யதா புத்தியோட தான் ஒருத்தர பேசுவோம். மாமா, அத்தை, வாங்கோ,
அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க, தாத்தா பெரியவரே அப்படின்னு சொன்னது போக ஏன் பெருசு அப்படிங்கிறான். பெரியவரேங்கிறதுக்கு ஏன் பெருசுங்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் எப்படி மாறி போச்சுனால், இது மாதிரி ஒரு கண்டதை பார்க்கறதுனாலையும் அந்த சம்ஸ்காரம் படியறதுனாலும் இதெல்லாம் பாபமா சாஸ்திரம் சொல்றது. இதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பாபம்ங்கிறது 5: ஸ்வர்ணஸ்தேயம், தங்கத்தை திருடுறது, கல்லு சாப்பிடுறது, மத்தியபானம் பண்றது, சாராயம் மாதிரி பண்றது, குருதார கமனம், தனக்கு குருஸ்தானத்துல உள்ளவாளுடைய பத்னியோட சங்கமனம் பண்றது, பிரம்மஹத்தி, வேதம் படிச்சவாளை வதம் பண்றது, இந்த 4 பாபம் பண்ணினவனோட சிநேகம் வச்சுக்கிறது. இந்த 5 பாபம் 2 இடத்துலதான் போகும்னு சாஸ்திரம் சொல்றது. ஒண்ணு ருத்ரைகாதசனியில ருத்ராபிஷேகத்துல போகும். ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ச்ச கத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசய்யாசயானஹ ருத்ராத்யாயி உச்யதே சர்வ பாபை. இது பொதுவா ருத்ராபிஷேகம்னு தான் பெயர். ருத்ரைகாதசனின்னு நாம் சொன்னாலும் ருத்ரம்னாலே ஏகாதசம், 11 தடவை சொல்றதுதான் ருத்ரம்னு பேரு. ஒரு தடவை சொன்னா நமக்கம்னு பேர். அது இத 11 பேர் 11 தடவை சொல்லணும். அத ருத்ராபிஷேகம்னு தமிழ்நாட்டுல சொல்லுவா. ஏன்னா அதுல வைக்கிற அந்த கலசங்களை அபிஷேகம் சிவபெருமானுக்கு தான் பண்ணணும், நமக்கு பண்ணிக்க கூடாது. சிவபெருமானுக்கு பண்ணிட்ட தீர்த்தத்தை நாம பண்ணிக்கலாம், நேரடியா நாம பண்ணக்கூடாது. பின்னாடி அது எப்படி மாறினதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு காலத்துல கவனிச்ச, இன்னைக்குமே நாம அந்த இத்தனை மாத்தத்துக்கு அப்புறமே 11 கலசத்துக்கு மேல 12 கலசம் வச்சு அதுல ஒரு கலசத்தை எடுத்து கடைசி ருத்ரத்தும் போது அபிஷேகம் பண்றோமோ. அப்ப அங்க ருத்ரத்தை சுவாமியை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டேதான் ருத்ரேகாசி நடக்கும். கவனிச்செல்லாம் தெரியும். அப்ப இதுக்காக தான் அதுன்னு தெரியாது. ஒரு காலத்துல கோவில்ல பண்ணுவாரு. தமிழ்நாட்டுல எப்படி சம்பிரதாயம்னா, சாயங்கால வேலையில கலச ஸ்தாபனங்கள்லாம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவா, ருத்ர ஜபம் பண்ணிட்டே இருப்பா, ஹோமங்கள்லாம் பண்ணுவா, ஆகம முறைப்படி. கார்த்தால வேலையிலையும் பண்ணலாம். இது வேதம் சொன்னதான பிராயஷ்சித்த, மகா பிராயஷ்சித்த கர்மா. புராணோக்தமானது அப்படிங்கிறது பாகவத சப்தாகம்ங்கிறது. பஞ்சோக்ர பாபாக சரசத்மகாமினா சப்தாக யஜ்ஞேன கலௌ புனந்திதே அப்படின்னு வருது. அதுல சப்தாக யஜ்ஞத்தினால இவர்கள் பவித்திரமாகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரே சமயத்துல 2 இங்க நடக்கிறது. நம்ம ருத்ரேகாசி, அதனாலதான் சஷ்டதி பூர்த்திக்கு முதல் நாள் ருத்ரேகாசி பண்ணிக்கிறோம். இந்த 60 வயசுல பண்ண பாபத்தை போக்கிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரே தடவை பண்ணிக்கிறோம். ஒரு தடவை தான் பண்ணணும் இல்ல, நாம பண்றதுக்கு தினப்படி பண்ணாலே போறாது. ஆனா நாம வாழ்க்கையில ஒரு தடவை தான் பண்றோம். அப்படி இல்லாதபடிக்கு அடிக்கடி பண்ணணும். இதுல நம்மளுடைய இதுலயே 3வது தடவை நடக்கிறது ஜோதிர்லிங்க யாத்திரைங்கிறது. 2 தடவை ஜோதிர்லிங்க யாத்திரை. பாரத தேசம் முழுக்க உள்ள ஜோதிர்லிங்கம் போய் 12 பிராமணால வச்சிருந்து இது மாதிரி ஜபம் பண்ணி அபிஷேகம் பண்ணி 2 தடவை ஆயிடுது. 3வது தடவையில இப்ப ராமேஸ்வரம் ஆயிருக்கு, காசி ஆயிருக்கு, ஜார்க்கண்ட் ஆயிருக்கு. இப்ப சோமநாத் நாகேஸ்வர் ஆறுது. மார்ச் 19ஆம் தேதி ஸ்ரீசைலம் நடக்கிறது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் முடிச்சுட்டு செப்டம்பர் மாசம் 1லேருந்து 5க்குள்ள கேதார்நாத்தோட முடியும் இந்த வருஷம். இது 3வது தடவை நடக்கிறது. இந்த 2ம் சேர்ந்து கம்பைண்டா நடக்கிறது. இப்ப அதுல முதல்ல ருத்ராபிஷேகத்துக்கு தான் நாங்க வரதா இருந்தோம். அப்பதான் துவாரகைங்கிறதுனால இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு போறதே சப்தாகம் பண்ணல. இது 1 நாள் 2 நாள் தங்கிட்டு போவோம், சப்தாகம் பண்ணல. இந்த தடவை தான் சப்தாகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு பக்தர்கள்லாம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும். நாளைக்கு தினம் கார்த்தால சப்தாகம், சங்கல்பம், பூஜை, பாராயணம் ஆரம்பம். இப்ப மகாத்மிய பாராயணம் பண்ணுவா. சப்தாக மகாத்மிய பாராயணம் பண்ணுவா. முடிஞ்ச கையோட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் அதான். அது முடிஞ்சு நம்ம ராத்திரி சாப்பிட்டுட்டு நம்ம அங்க போய் கோவில்ல போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வரணும். துவாரகாதீஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு 9 மணி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். பொதுவா நீங்க 2-3 விஷயம் மனசுல வாங்கிக்கணும். இந்த உபன்யாசம் இன்னைக்கு நம்ம
5:30 மணிக்கு ஆரம்பிச்சவே இதே மாதிரி ரொட்டீனா ஆரம்பிப்போம். அந்த டயத்துல இங்கதான் இருக்கணும். மேல மகாத்மியத்தினுடைய சுருக்கம் சொல்லிட்டு பாராயணம் ஆரம்பிக்கப்போம். பொதுவா நாரதர் பாரத தேசம் முழுக்க யாத்திரை பண்ணி எங்கேயுமே சாந்தி இல்லாத நிலையை அடைஞ்சாருன்னு மகாத்மியமே ஆரம்பம். பாரத தேசமே சாந்தி பிரதமான க்ஷேத்திரம், கர்மபூமி, தர்மபூமி. இங்க சுத்தி அவர் சாந்தி அடையல அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வர்றதுன்னா, அவர் மனசுக்கு திருப்திகர நாதிருஷ்டன் கஷ்டித் ப்ரூயாது மன சந்தோஷ காரகம், மனக்கு சந்தோஷமான காரியங்கள் எதையும் அவரால் பார்க்க முடியல. எப்ப இந்த கதை நடந்தது பாகவத சப்தாகம் பரீட்சித்துக்கு சொன்னதுல இருந்து 100 வருஷம் கழிச்சு, ஒரு 200 வருஷம் கழிச்சு நடந்த கதை. ஒரு நம்ம கணக்குலயே ஒரு 2000-3000 வருஷம் முன்னாடியே அவருக்கு மனசுக்கு திருப்தி இல்லைன்னா, அப்ப முன்னாடி காலத்துல எவ்வளவு இருந்திருப்பார். அவர் என்னத்தை எதிர்பார்த்தாருன்னா சத்சங்கத்தை எதிர்பார்க்கிறார். எல்லா இடத்துலயும் அவர் எதிர்பார்த்தது சத்சங்கத்தை தான். ஜனங்கள்லாம் எப்படி இருக்கார்கள் அப்படின்னா, உதரம் பரிணோ ஜீவாக, நன்னா சாப்பிடணும், நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், இதான் லட்சியமே. இது மாதிரி நாம என்ன பண்றோம், என்ன எதுக்கு சம்பாதிக்கிறோம், என்ன பண்றோம்னு தெரியாம இப்படி இருந்தோம்னா அந்த பணம் தங்காது. அத விதுர நீதியிலேயே சொல்றார், தனியா பாபம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சில தப்புகள் பண்ணினாலே அந்த சம்பாத்தியம் தங்காது. சில தப்புகள் பண்ணினாலே அந்த சம்பாத்தியம் தங்காது. இப்ப சத்சங்கமே அவருக்கு இல்லை. எங்க போனாலும் ஜனங்கள் வம்பு பேசுறார், ஜனங்கள் சாப்பாடை பத்தி பேசுறாள், ஒன்னும் வம்ப பேசுறாள், பகவத் ஸ்மரணை இல்ல, லோகக்ஷேமார்த்தமான காரியம் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டே வந்தார் நாரதர். கடைசியில அவருக்கு பிருந்தாவனத்துல ஒரு வியாதியால பீடிக்கப்பட்ட குழந்தைகளையும் அவர்களுடைய தாயாரையும் பார்க்க, அந்த வியாதிக்கு மருந்து என்ன அப்படின்னு அவளுக்கும் புரியல, நாரதருக்கும் புரியல. பத்ரிகாசிரமத்துல சனகாதிகளை பார்க்க அவர்கள் ஒரு மருந்து சொன்னார்கள். இந்த வியாதி இல்லை, எந்த வியாதிக்குமே மருந்து பாகவதம் தான். ஏன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு தாபத்ரயம்னு சொல்லுவாங்க. இந்த தாபத்ரயம்ங்கிறது லோக ரீதியா உள்ள பரிகாரங்களால ஆத்தியந்திகமா நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. உடம்புல ஒரு வியாதின்னா, தலைவலின்னா மாத்திரை போட்டுக்கிறோம். மாத்திரையோட அந்த மருந்து இருக்கிற பிறகு வலி தெரியாம இருக்கு, மருந்து போன உடனே வலி வந்துடுறது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த வியாதி வரத்துக்கு என்ன காரணமோ அதை சரி பண்ணணும். 2 விதமா சொல்றேன். இப்ப அலோபதி இருக்கு பாருங்க, அலோபதியில நீங்க வலி தெரியாம இருக்கிறதுக்கு தான் அந்த மருந்து வேலை செய்யறது, உங்களுக்கு வியாதிக்கு காரணத்தை கண்டுபிடிக்கல. ஆயுர்வேதத்தை இருந்தா அப்படி பண்ணாது, வியாதிக்கு எது காரணமோ அதை தேடும். அது மாதிரி சாஸ்திரங்கள் வியாதிக்கு காரணமானதுங்கிறது அஜ்ஞானம், கர்மா, மோகம், இதெல்லாம் தான் காரணம். இந்த அஜ்ஞானத்தையும் பாபத்தையும் மோகத்தையும் சரி பண்ணிட்டோம்னா சுத்தமான சத்தியமான நித்தியமான சாந்தியை நாம் அடையலாம். சாந்தி தான் நம்மளுடைய சொரூபம். தனியா சுகம்னு ஒண்ணு கிடையாது. சுகம் இல்லாத இடம் கஷ்டம், சுகம்தான் நம்மளோட சொரூபம்ங்கிறது. இத பாகவதம் நமக்கு கொடுக்கும்னு அவர் சொல்ல, இந்த வியாதியை அடைஞ்ச குழந்தைகள் யாருன்னா பக்தி, ஞானம், வைராக்கியம்னு 3 பேர்ல பக்தி அம்மா, ஞான வைராக்கியம்ங்கிறது குழந்தை. இந்த பாகவதத்தினால பக்தியும் புஷ்டியாகி ஞான வைராக்கியமும் புஷ்டியானதுன்னு ஒரு சரித்திரம். இன்னொரு சரித்திரம், ஆத்மதேவன் ஒரு பிராமணனுக்கு குழந்தைகள் இல்லாம ஒரு ரிஷியினுடைய அனுகிரகத்தினால மாம்பழம் கிடைச்சு, அந்த மாம்பழத்தை மனைவிக்கு கொடுக்க, அவள் சாப்பிடாம பசுமாட்டுக்கிட்ட கொடுக்க, அது ஒரு குழந்தைய பெக்க, அதுக்கு கோகர்ணன்னு பெயர். இவள் தன் தங்கையோட குழந்தைய தன் குழந்தையாக இவள் காமிச்சு ஏமாத்திட கணவனை. அவனுக்கு துந்துகாரின்னு பேரு, அந்த மனைவிக்கு துந்துலின்னு பேரு. வளர்ப்புல வெளிப்பட்டு இவன் சத்தா இருக்கான், அவன் அசத்தா இருக்கான். இந்த முனிவருடைய மாம்பழத்தினால வந்தவன் பரம சாத்விகனா இருக்கான், அவன் அசத்தா இருக்கான். அவனுடைய அடி உத துஷ்ட சேஷ்டைகளால இந்த ஆத்மதேவன் வீட்டை விட்டு போயிட்டான், கோகர்ணனும் வீட்டை விட்டு போயிட்டான்.
அவன் தன் அம்மாவை கொண்டு கடைசியில அவனும் கொல்லப்பட்டு அவர்கள் கரையேறணும்னு கோகர்ணன் போய் கயால போய் சிரார்த்தம் பண்ண அந்த சிரார்த்தத்தினால அந்த துந்துகாரி கரையேறலன்னு ஒண்ணு நம்ம சாஸ்திரங்கள்ல கயா சிரார்த்தம் தான் ரொம்ப ஹையஸ்டா சொல்லியிருக்கு. ஒரு மனிதன் ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறக்கிறவன் செய்ய வேண்டிய கடமைகள் 3. ஜீவத்தோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாச்சன். இருக்கிற காலத்துல சொன்னதை கேட்கணும், வருஷா வருஷம் சிரார்த்தம் பண்ணணும். அதை விட முக்கியம் கயாயாம் பிண்டதானாச்ச. இதுவே புத்திரஸ்ய புத்திரதா. கயேல போய் ஒரு தடவை நாம பிண்ட பிரதானம் பண்ணணும். அக்ஷய வட்டம்னு பேரு. நம்ம சிரார்த்தம் பண்ணும் போதே கயே கயே கயேன்னு ஆரம்பிக்கிறதவே வாத்தியார் சொல்லுவார். கயே ஸ்மரிச்சுன்னு தான் சிரார்த்தம் பண்ணணும். விஷ்ணு பாதம்னு பேரு. அது விஷ்ணுவோட சிரசு பிரயாக்ராஜ், விஷ்ணுவோட வக்ஷம் உதரம் வயர் அப்படிங்கிறது காசி. அந்த புருஷன் மகாபுருஷனுடைய சரீரத்தை அப்படி வர்ணிக்கிறார். அதனுடைய பாதம்ங்கிறது கய. அதனால 3 இடத்துலயும் நாம சிரார்த்தம் பண்ணி தர்ப்பணம் பண்ணணும். முதல்ல யாத்திரை போறதே கவனிச்சல, முதல்ல பிரயாக்ராஜ்ல இறங்கி ஸ்நானம் பண்ணி பண்ணுவாள். அப்புறம் காசியில வந்து பண்ணுவா. கடைசியில கையாலவே பண்ணுவா. சில பேருக்கு அது புரியாது. இதுல ரொம்ப விசேஷமான இடம்ங்கிறது கயதான். பாதம் தான் விசேஷம்ங்கிறதுனால பாதோஸ்தி விஸ்வாபூதான்னு வேதமே சொல்றது. அந்த இடத்துல போய் பண்றது ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல பண்ணினா எந்த ஜீவனா இருந்தாலும் கரையேறும். எந்த வகையான மரணமாயிருந்தாலும் துர்கதி நிவர்த்தி ஆகும். அக்னியில போறதோ, ஜலத்துல போறதோ, விஷபாதையில போறதோ, தானே சூசைட் பண்ணிக்கிறதோ ஏதாவது ஒரு வகையில, இல்லைன்னா விபத்துல உயிர் போறதோ, இன்னொருத்தரால கொல்லப்பட்டு உயிர் போறதோ, கர்மா பண்ணாம அந்த ஜீவன் கரையேறாம இருக்கிறதோ, அல்லது கர்மா பண்ணி அந்த கர்மா சரியா பண்ணாம அங்க வைகல்ய தோஷ நிவர்த்தின்னு தோஷம்னு பேர். அது நான் பண்ணினேனேன்னு சொல்லுவா. உங்களுக்கு என்ன தெரியும்? அது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்? அவர் என்ன பண்ணி வச்சார், என்ன நடந்தது? ஒரு கல்யாணம் பேருந்தேன்னா கல்யாணம் பண்ணி வச்சார் வாத்தியார். அவளை பொறுத்தவரை வாத்தியார் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு எனக்கு தெரியும். வாத்தியார் என்ன பண்ணி வச்சாருன்னு வாத்தியார் எனக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சுன்னு நான் என்ன பண்ணுவேன்னாரு. அவளுக்கு மந்திரத்துல முக்கியம் இல்லை, போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறா, அதை பண்ணணுங்கிறா, இதை பண்ணணுங்கிறா. நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு மேல? நீங்களே பாருங்க, நான் உங்களுக்கு எய்த்தாப்புல கூப்பிடுறேன், வரையலா பாருங்கன்னா அவர் 4 தடவை கூப்பிட்டா அவ இங்கேயே திரும்பி பார்க்கல, போட்டோ எடுக்கிறது தான் நிற்கிறேன். நான் இந்த 2 மணி நேரத்துக்குள்ள நான் என்னத்த மந்திரத்தை சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. கல்யாணத்துக்கு அங்கமா என்ன உண்டோ அதை பண்றது இல்லை. இது மாதிரிதான் எல்லா காரியத்திலையும் நடக்கிறது. பிரச்சனையே அதுதான். ஒரு காரியம் இல்லை. இந்த சிரார்த்தங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ஒன்னும் நம்ம சைடு தப்பு, இல்லது அந்த சைடு தப்பு, அது 2ம் சேர்ந்து தப்புங்கிற மாதிரி யாருனால அந்த கர்மா சுத்தியா நடக்கிறது இல்லை. இந்த செலவு, வாத்தியார் செலவு சொல்றாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு விஷயம் தெரியாததுனால ஏமாந்து போற விஷயம். அதுல தானாதி விஷயம் வாத்தியார் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு உள்ள பரிஸ்திதிக்கு கொடுத்துதான் ஆகணும். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சௌரியம். நீங்க 5 ரூபாய்க்கும் பண்ணலாம், 50,000 ரூபாய்க்கும் பண்ணலாம், உங்க சௌரியம் அது. ஆனா உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அப்பா அம்மா காரியத்துல வரும்போது கணக்கு பார்க்க கூடாது. மௌஞ்சி பந்தே விவாகேச்ச மாதா பித்ரோர் மிருதேஹனி சம்பாதிதஸ்ய வித்தஸ்ய திரயகாலாதிபி ஸ்மிருதா. ஸ்மிருதி வாக்கியம் அது. நாம சம்பாதிக்கிற பணத்துக்கு 3 காலத்துல கணக்கு பார்க்க கூடாது. மௌஞ்சி பந்தே, குழந்தை நம்ம மாத்திரம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவனுக்கு பூணல் போடுறோம்னா ஜம்முன்னு பண்ணணும். அந்த பூணல் எல்லா வேதம் படிச்ச வாழையும் வரவழைச்சு, காயத்ரி 24 அக்ஷரம்னா 24 அத்தியனம் பண்ண கணபாடிகளை வரவழைச்சு அவளுக்கு பூமி தட்சிணை கொடுத்து பண்ணணும். விவாகேச்ச அது மாதிரி குழந்தைகளுடைய கல்யாணம் வரத்தேவும் நன்னா பண்ணணும். மெகந்தினோ அது இன்னும் இது இன்னும் லட்சக்கணக்கா செலவழிக்கிறான். லட்சக்கணக்கா செலவழிக்கிறான் சாப்பாடுக்கு பண்ண. வைதிகத்தோட வேல்யூ புரியல அவளுக்கு. இதெல்லாம் அவளுக்கு இவாளை சௌக்கியமாவோ சேர்ந்து வைக்கிறதுக்கோ அதுக்கு சக்தி கிடையாது. சாஸ்திரத்துக்கும் புண்ணியத்துக்கும் தான் உண்டு, இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் உண்டு. சாவித்திரி சரித்திரத்துல மகாபாரதத்துல அவ மீட்டுன்னு வந்தாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மகாபதிவிரதைங்கிறது அவர் எல்லாருக்குமே தெரியும். அவ யமன்கிட்டேருந்து மீட்டுன்னு வந்த உடனே இருட்டி போயிடுத்து ராத்திரி.
மாமனார் மாமியாருக்கு கண்ணு தெரியாதவாளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருத்து. சாவித்திரியை காணும்னு தேடுறா, அவ வரா. அதுக்குள்ள அங்க உள்ள மகரிஷிகள்லாம் இருக்கிற இடத்துக்கு மாமனார் மாமியார் வந்து குழந்தைகளை காணுமே என்னன்னு தெரியலன்னு அவன் ஞான திருஷ்டியில பார்த்துட்டு வருவான்னா, சாவித்திரி வந்த உடனே என்ன பண்ணினான்னா, போறத்தேவும் அவ பண்ணின காரியம் விரதம் அன்னைக்கு இருந்துட்டு அந்த வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அவ கால நமஸ்காரம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் அவ கிளம்பினான். சுமங்கலீரியம் வதூரிமாகம் சமேத பஷ்யதா சௌபாகியமஸ்ரீ தத்வாயாதாஸ்தம் விபரேதனா. நாம ஆசீர்வாதம் பண்றது ரெண்டு வகை. அம்மா நீ நன்னாரு அப்படின்னு சொன்னாலும் ஆசீர்வாதம் தான். அது நம்ம சாமர்த்தியம், நமக்கு என்ன புண்ணியம் இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும். நல்ல மனசு இருந்தா போருங்கிறது விஷயம் வேற, நம்ம மனசே நல்ல மனசா நமக்கு எப்படி தெரியும். அதனால நாம பண்றதே வேதோக்தமான ஆசீர்வாதம்னு சொல்லுவா. அப்படின்னா வேதம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும். என் சாமர்த்தியத்துல உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணல, வேதம் சொல்லி ஆசீர்வாதம் பண்றேன். அது மாதிரி அவ வேதம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினா அவன் யம தர்மராஜன் அங்கேருந்து கிளம்புறதுக்கும் இவ ஆசீர்வாதம் பண்ற டைமும் ஒரே டைம். அங்கேயே அவன் எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டுட்டு தான் வந்ததே. இத வந்து சாவித்திரிக்கு புரிஞ்சதுனால திரும்பி வந்த உடனே முதல் நமஸ்காரம் இந்த அக்னிஹோத்திரிகளுக்கு தான் நமஸ்காரம் பண்றாள் அவள். அவர்கள் சொன்னார்கள் இவள் மீட்டுன்னு வந்திருக்காள்னு. அப்ப சாவித்திரி சொல்றா, என் சாமர்த்தியம் இல்லை உங்க ஆசீர்வாதம், என் சாமர்த்தியம் இல்லை உங்க ஆசீர்வாதம் அப்படின்னு. அதனால வந்து இந்த ஆசீர்வாத பலத்தினால வாழ்க்கை சௌக்கியமா இருக்கணுங்கிறது சொல்றேன். அது மாதிரி இந்த காலத்துல எல்லாம் எத்தனை வைதிகா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா, கல்யாணம்னா கிரேடா உட்காந்துருப்பா. பூர்ணமா அத்தியானம் பண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணும் தெரியாதவன் மருந்து இருப்பா. பூரி தட்சிணை எல்லாம் கொடுப்பா நிறைய. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு இதுவா கொடுக்கறது எல்லாமே கல்யாணங்கள்ல குறைஞ்சு போயிடுத்து. அதெல்லாம் மாத்தணும். நாங்க நம்ம வாத்தியார்த்தையே சொல்லி எல்லா சாட்சிலையும் வர சொல்லுவோம், எல்லா வேதமும் சொல்லி குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும். அது மாதிரி மாதா பித்ரோர் மிருதேகன், அப்பா அம்மா காலமாற சமயத்துல என்ன உண்டோ அந்த அளவுக்கு யதாசக்தி பண்ணணும். அதை கேட்டுக்கணும். எல்லாம் ஒண்ணும் இல்லாத விஷயம், குப்பையெல்லாம் கேட்கிறோம், மனசுல வாங்கிக்கிறோம். ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்த விழுந்து விழுந்து படிக்கிறான், விழுந்து விழுந்து கேட்கறான். இது என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அரை மணி நேரம் ஆகுமா இந்த விஷயத்த படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு? என்ன பெருசா ஒரு லிஸ்ட் வேணா நான் அனுப்புறேன் பாருங்க. ஒரு 2 நாள் கூட ஆகாது நம்ம மனசுல வாங்கிக்கிறதுக்கு. 4 நாள் காரியம் என்ன, 10ஆம் நாள் என்ன, 11ஆவது நாள் என்ன, 12ஆவது நாள் என்ன அப்படிங்கிறத மனசுல வாங்கிக்கிறது. இதை பண்றதுக்கு நம்ம சக்தி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சக்தி. ஆனா நமக்கு அந்த அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு பயம். யார் முதுகுலையாவது சவாரி பண்ணலாம்ங்கிற எண்ணம். வாத்தியார் முதுகுல ஏறின்றான். அவர் என்ன பண்றாரு, இவனுக்கு தெரியாதுன்னு உடனே அவர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்க வேண்டியிருக்கு. நாம தெரிஞ்சுக்கணும். நாலெட்ஜ் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில. என்ன பண்றோமோ அதை பத்தி நாம தெரிஞ்சுன்னு ஸ்ரத்தையா தேயம், நன்னா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு பண்ணணும். பண்ணினா அதுக்கு அந்த கர்மாவுக்கு பலன் கூட. இந்த கயாசிரார்த்தத்துல அவன் கரையேறலன்னு உடனே எதனால அவனை கரையேற்றலாம்ங்கிறதே சூரிய பகவான் தான் இந்த சப்தாகத்தை சொல்லி, சப்தாகத்தை கோகர்ணன் பண்ணி தன் சகோதரனை கரையேற்றினான்னு இன்னொரு சரித்திரம் இது. அந்த சப்தாக கிரமம்ங்கிறது அதுலதான். அந்த சூரிய பகவான் சொன்னது அது கௌஷிக சம்ஹிதைன்னு இருக்கு. கோகர்ணன் பண்ண சம்பிரதாயப்படிதான் இங்க நடக்கிறது. பொதுவா பாகவதத்தை கதையா கேட்டாலும் சப்தாகம்தான், பாகவதத்தை 7 நாள் படிச்சாலும் சப்தாகம்தான், இன்னொருத்தரை விட்டு படிக்க சொன்னாலும் சப்தாகம்தான். அப்படிலாம் இல்லாம அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள பூர்வாங்கம் உத்தராங்கங்கள்லாம் இருக்கு. அவைகளோட அந்த பாகவதத்தை சப்தாகமா பண்றது யதா விதின்னு பேர். அது கௌஷிக சம்ஹிதையில இருக்கு. அந்த முறைப்படி காத்தால வந்தா நம்ம வந்து அனுஜ்ஞ, விக்னேஸ்வர பூஜை, கிரகப்பிரீதி, நாந்தீஸ்வரார்த்தம், வைஷ்ணவ ஸ்ரார்த்தம், வரணம், சுகவரணம், சூதவரணம், பரீட்சித் வரணம் அப்படின்னு அந்த பாராயணத்துக்குள்ளவாள்லாம் வரிச்சுட்டு கலசத்துல புருஷ சூக்த விதானத்தினால் ஆவாகனம், நவக்கிரகம், சப்த சிரஞ்சீவி, ஷோடச மாத்திருகணங்கள், 32 மகரிஷிகள், உத்தவாதி 16 மகான்கள், இவர்கள்லாம் ஆவாகனம் பண்ணி அவர்களெல்லாம் பூஜை பண்ணிட்டு மேல பாகவத பாராயணம் ஆரம்பிச்சா முத நாள் வராக அவதார பரிந்தம் பாராயணம், 2வது நாள் எடுத்துட்டோம்னா ரிஷபாவதார பரிந்தம் பாராயணம், 3வது நாள் நரசிம்மாவதார பரிந்தம், 4வது நாள் கிருஷ்ணாவதார பரிந்தம், 5வது நாள்
ருக்மணி கல்யாணம் பர்யந்தம், 6வது நாள் ஹம்சோபாக்கியானம் பர்யந்தம், 7வது நாள் சப்தாக பூர்த்தி. இப்படி வருது. இந்த முறைப்படி பாராயணம் நித்தியப்படியே 12 மணி 11:30 12 மணிக்குள்ள பாராயணம் பூர்த்தி ஆயிடும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால அர்ச்சனை உண்டு பகவானுக்கு நித்தியப்படி. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் உண்டு. ஏன்னா இந்த ஊர்ல எந்த அளவுக்கு என்ன புஷ்பம் கிடைக்குங்கிறது நம்ம போய் பார்த்தாதான் தெரியும். அது அதனால பாராயணமும் உண்டு, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் உண்டு. சாயங்காலம் இது மாதிரி பிரவச்சனமும் உண்டு. அதனால இந்த சிஸ்டத்துல எல்லாருமே ஒத்துழைச்சு அனுகூலமா இருந்து இந்த சப்தாகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். மேல மகாத்மியம் பாராயணம் பண்ணுவோம். அது முடிஞ்ச கையோட விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம். கல்யாண ரூபாய கலம் ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவன ஸ்மரணம். சத்குருநாத் மகாராஜ் கி